நடுவர் அவர்களே, நம் பாரத இளைஞர்கள் வியர்வை சிந்த வேண்டியது அந்நிய தேசத்தில்தான் என்று பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த அன்னை தேசத்தின் இன்றைய சாபக்கேடு ஆசிரமம் வைத்திருப்பவனும் ஆசிட் விற்பவனும் மட்டும்தான் நன்றாக வாழ முடியும் என்ற நிலைமை வந்துவிட்டது. அந்நிய தேசத்திற்கு சென்றால் அங்கே வேலை கிடைத்தால் பணம் கிடைக்கும். இந்த அன்னை தேசத்தில் பணம் கொடுத்தால் தான் வேலையே கிடைக்கும். விவசாயிகளுக்கு மதிப்பு இருக்காயா அந்த நாட்டுல? ஒரு இளைஞன் விவசாயம் உடனே கிளம்பி வரான், தண்ணி இல்ல, அணைய திறந்து விடணும் சொன்ன அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? போன மாசம் விவசாயிகள் எல்லோரும் ஒன்று கூடி சிறுநீர் கழித்தால் அணை நிரம்பிவிடும் என்று விவசாயிகளை கேவலப்படுத்துகிற அமைச்சர்கள் இருக்கிற நாட்டில் என்னங்க அன்னை தேசம் பேசுறீங்க? முல்லை பெரியாறு அணை இருக்கு. இந்த சேட்டன்கள் பாவமாக கடை வைத்துக் கொண்டு சாயா கடை என்கிறார்கள், பலமாக அணையை வைத்துக் கொண்டு சாயும் அணை என்கிறார். கபினி அணையிலிருந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. கேட்டது அந்த அரசாங்கம். என்ன பண்ணுது மத்திய அரசு? தமிழக விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா கர்நாடக விவசாயிகளே, உங்கள் மாநிலத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. எங்கள் தமிழகத்தில் பிணங்களை குடி